தேர்ட் சம்ல கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டை நேர்கோடுகள் இணையான இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும் என காட்டுக. ஃபர்ஸ்ட் நம்ம சம் எடுத்து எழுதிக்கலாம். 4x² plus 12xy plus 9y² minus 6x minus 9y plus 2 equal to 0. இந்த இரட்டை நேர்கோடுகள் இணையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இரட்டை நேர்கோடுகள் இணை அப்படின்னா நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்தோம். செகண்ட் சம்ல இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும் என காட்டுக அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஏபிசி பிளஸ் 2FGH இந்த மாதிரி சமன்பாட்டுல நம்ம அந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும் அப்படின்னு நிரூபிச்சோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் இணையானன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இரட்டை நேர்கோடுகள் இணை அப்படின்னா h² equal to AB, அதாவது h² minus AB equal to 0 நிரூபிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும். இதுக்கு போயிட்டு நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வந்து இரட்டை நேர்கோடுகள் இணைன்னு கொடுத்ததால இந்த மெத்தட் யூஸ் பண்ணியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கலாம். இப்ப இதுல இருந்து நம்ம HABயும் கண்டுபிடிக்கணும். இதான் நமக்கு என்னது A equal to 4, இது வந்து நமக்கு B equal to 9. இது வந்து நமக்கு என்னது 2HXY equal to 12XY. XY கேன்சல் ஆயிடும். 2 12 6. H equal to 6. So H க்கு பதிலா 6² minus A க்கு பதிலா 4, B க்கு பதிலா 9. So 36 minus 36. அதை மைனஸ் பண்ணோம்னா 0. So 0 equal to 0 வந்துச்சு. அப்ப இது நமக்கு என்னது, அதாவது equal to 0 வரணும். h² minus AB வந்து equal to 0 வரணும். So அப்ப h² minus AB இது வந்து equal to 0 வந்திருக்கு. அப்ப இது நமக்கு என்னது, இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும். இந்த மெத்தட்லயும் இந்த ஃபார்முலா மெத்தட்லயும் நமக்கு ஈக்குவல் டு 0 வரணும். இந்த ஃபார்முலா மெத்தட்லயும் நமக்கு என்னது ஈக்குவல் டு 0 வரணும். சமன்பாடு இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும். நெக்ஸ்ட் 4x² plus 12xy plus 9y² வரைக்கும் மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம காரணிப்படுத்தணும். ஸோ காரணிப்படுத்தணும்னா 36 6ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 6 into 6 36, 6 plus 6 12. ஸோ 4ஆல டிவைட் பண்ணோம்னா இது எப்படி எழுதுனா 2x plus 3y. ஸோ 2x plus 3y. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2x plus 3y the whole square. ஏன்னா x into x நமக்கு என்னது x². இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட முழு சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம். 4x² plus 12xy plus 9y² minus 6x minus 9y plus 2 equal to 0. So இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 2x plus 3y the whole square. இப்ப இதுல இருந்து 3 into 2 3 into 3. So minus 3 காமனா எடுத்தோம்னா 2x plus 3y இருக்கும் plus 2 equal to 0. இப்ப நம்ம 2x plus 3y zன்னு எடுத்துக்கலாம். 2x plus 3y zன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த 2x plus 3y க்கு பதிலா z அப்ளை பண்ணலாம். z² minus 3z plus 2 equal to 0.
இப்ப இதை நம்ம என்ன செய்யணும், காரணிப்படுத்தணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காரணிப்படுத்துற மெத்தடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை காரணிப்படுத்தணும்னா z minus 1 z minus 2 equal to 0 கிடைக்கும். இப்ப z minus 1 equal to 0, z minus 2 equal to 0. இப்ப z வந்து என்னன்னு எடுத்திருக்கோம், 2x plus 3y எடுத்திருக்கோம். இப்ப இந்த z க்கு பதிலா 2x plus 3y minus 1 equal to 0. 2x plus 3y minus 2 equal to 0. ஸோ சம்ல என்ன கேட்டிருந்தாங்க, தனித்தனி சமன்பாடுகளையும் காண்க. இப்ப நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சா? ஸோ தனித்தனி சமன்பாடு ஆகும். ஸோ தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தடு. ஒன்று வந்து நம்ம x plus y plus lன்னு ஒன்று பார்த்தோம். ஸோ x plus y plus mன்னு பார்த்தோம். இந்த மாதிரி வச்சும் ஒரு சமன்பாடு, தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தட் வச்சு சமன்பாடு கண்டுபிடிப்போம். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இரட்டை நேர்கோடுகள் இணைன்னு கொடுத்தாங்கன்னாதான் இந்த இசட்டுங்கிற ஃபார்மெட் வச்சு நம்ம என்ன செய்வோம், தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிப்போம். ஃபோர்த் சம்ல கொடுக்கப்பட்ட சமன்பாடுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. ஸோ கொடுக்கப்பட்ட இரட்டை நேர்கோடுகள் 3x squared minus 5xy minus 2y squared plus 17x plus y plus 10 equal to 0. இது வந்து ஒரு இரட்டை நேர்கோடு. இதுக்கு இடைப்பட்ட கோணம் ஸோ theta equal to tan inverse 2 root h squared minus ab by a plus b. இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட இரட்டை நேர்கோடுல இருந்து ABC இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ a equal to 3, b equal to minus 2, 2hxy equal to minus 5xy. ஸோ xy cancel ஆயிடும். h equal to minus 5 by 2. ஸோ இதை theta equal to tan inverse 2 root h க்கு பதிலா minus 5 by 2 the whole square minus 3 into minus 2 by 3 plus minus 2 equal to tan inverse 2 root. ஸோ உள்ள இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 25 by 4 plus 6 by 3 minus 2 equal to tan inverse 2 root. ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா 4, 25 plus 24 by 1 equal to tan inverse 2 root 49 divided by 4. ஸோ கீழே 1 இருக்கு. நம்ம இங்க கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1 தான். ஸோ ஈக்குவல் டு tan inverse 2 into, இப்போ இந்த ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 49, root 49 நமக்கு என்னது 7 by root 4 நமக்கு என்னது 2. ஸோ 2 கேன்சல் ஆயிடும். லாஸ்டா நமக்கு tan inverse 7. ஸோ theta equal to tan inverse 7.